ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தயிர் சாதம் ஃப்ரிட்டர்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது தயிரை வச்சு நம்ம ஒரு புது விதமான ஒரு டிஷ் பண்ணியிருக்கோம். இது நான் குக் வித் கோமலில் பார்த்துன்னா நான் செய்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்தோம், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரைஸ், ஒரு வடித்த சோறு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. வடித்த சோறாக இருந்தாலும் பரவாயில்ல, குக்கரில் வச்ச சோறாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு பவுல் ரைஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் தயிர் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டியான தயிராக ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. ஊறுகாய், எந்த ஊறுகாய் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஊறுகாய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்பளம், பொரிக்க ஒரு 4 அப்பளம் எடுத்துக்கோங்க. ரஸ்க்கு நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம் பிரெட் க்ரம்ஸுக்காக. இது மாதிரி பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சியில் நம்ம இப்போ ரைஸை போட்டுட்டு பல்ஸில் விட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ பச்சை மிளகா, இஞ்சி, அப்புறம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இந்த பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலையை போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தாளித்து எடுத்து வச்சுருந்ததை இந்த சோறில் ரைஸில் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தயிரை இப்போ இதில் போட்டுடலாம். நம்ம ஒரு பவுல் ரைஸ்க்கு 1 கப்பு தயிர் ஊற்றிருக்கோம். இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இது இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க. ரவுண்டாக குலோப் ஜாமுன் மாதிரி உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டு அதில் நடுவில் ஹோல் போட்டுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ஊறுகாவை உள்ளே வச்சுருங்க. நடுவில் ஹோல் போட்டுக்கிட்டு அந்த ஊறுகாவை எடுத்து உள்ளே வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருந்த அப்பளத்தை தண்ணியில் இதை மாதிரி முக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம எதுக்கு இப்படி செய்கிறோன்னா, அப்போ தான் அப்பளம் உங்களுக்கு துணி மாதிரி ஆகிடும். இப்போ துணி மாதிரி ஆகிட்டதுனால நம்மளை மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி இதை மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. அழகாக மடித்து எடுத்துருங்க. அந்த தயிர் உருண்டையை கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் மைதா கொஞ்சோன்னு போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த மைதா கரைசலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஃப்ரிட்டர்ஸை நம்ம முக்கி எடுத்துட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸ் மேலே இதை மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அந்த மாவில் முக்கி எடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸில் வச்சு டஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. பொரிக்க தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் நம்ம இந்த தயிர் சாதம் ஃப்ரிட்டர்ஸை போட்டு பொரித்து எடுத்துடலாம். நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நடுவில் மேலே கிறிஸ்பியாக இருக்கும், நடுவில் சாஃப்டான தயிர் சாதம் இருக்கும், உள்ளே இருக்க ஊறுகாய் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. சரி, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.